மாணவர்கள் உயர்கல்வி பயில மாநில வருவாயில் இருந்து 36,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்கு ஒதுக்கியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா ஆட்சிக்கு முன் நடந்த ஆட்சியில் கல்விக்கு 15,000 கோடி ரூபாய்க்குள் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின் தமிழக வருமானத்தில் 1/3 பங்கு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கல்வியை அனைத்து நிலைகளிலும் உயர்கல்வி வரை செலுத்த வேண்டும். இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இதனைதான் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு முன்னாலே ஆண்டவர்கள் கல்வித்துறைக்கு ஒரு சும்மா பேருக்கு ஒரு 10,000 கோடி 12,000 கோடி 15,000 கோடி ஒதுக்குவாங்க. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் 1/3 பங்கு நிதியை கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி இப்படி அத்தனை நிலைகளிலும் இலவச கல்வியை தந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவ செல்வங்கள், வசதி படைத்த மாணவ செல்வங்கள் கையில் இருக்கின்ற கல்வி உபகரணங்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், ஏழை எளிய மாணவர்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று 16 வகையான கல்வி உபகரணங்களை அவர்கள் கையில்